மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு பிப்ரவரி 26 மாலை 6 மணி முதல் ஈஷா யோகா மையம் கோவை. Meet Shreya Ghoshal live all hearts tour at YMCA Nandanaman March 1st. Book your tickets. சைட் அடிக்கிறியா? ஜிபிஎஸ் என்பது இட்ஸ் அன் ஆட்டோ இம்யூன் கண்டிஷன். ஆட்டோ இம்யூன் கண்டிஷன்னா ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணி அந்த ஆன்டிபாடிஸ் நம்ம உடம்பையே பாதிக்க ஆரம்பிக்கும். இது ஒரு நரம்பு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம். இதனால ஒரு நரம்பு தளர்ச்சி வரும். இந்த கை கால் வலிக்கிறது யூஷுவல் சிம்டம்ஸ் தானே சார்? ஏன்னா அந்த பையனுக்குமே பார்த்தீங்கன்னா கால் வலிக்குதுன்ற மாதிரி தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. இப்போ கை கால் வலின்றது நார்மல் சிம்டம்ஸ் தானே சார்? இந்த நரம்பு ஃபஸ்ட்டு கால்கள்ல தான் ஆரம்பித்தாலும் அது டைம் ஏற ஏற பரவ ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு நர்வ்ஸுமே அஃபெக்ட் ஆக சிம்டம்ஸ் ரொம்ப அதிகமாகிடும். பூனேல வந்த கண்டிஷன் முழுக்க ஒரு வாட்டர் பேஸ்டு அவுட் பிரேக் தான். வாட்டர் பேஸ்ட் அவுட் பிரேக்னா மாசுபற்ற தண்ணீரில் யூஸ் பண்ணதுனால தான் வந்திருக்கு. ஸோ நம்ம யூஸ்வலாக ஒரு தண்ணி இருக்குன்னா அதை நல்லா பாயில் பண்ணி தான் நம்ம அதை குடிக்கணும். இப்போ நிறைய பேர் சொல்கிறது இந்த சிக்கனால் சொல்கிறாங்க இல்லையா சார்? இது சிக்கனால் மட்டும்தான் பரவுமா இல்லை மற்ற நான்வெஜ் ஐட்டம்லேயும் பரவ வாய்ப்பு இருக்கா சார்? அது சிக்கன் நமக்கு யாராவது சொல்ல முடியாது. ஏன்னா எனி கைண்ட் ஆஃப் மீட் அதில் ஒரு ஆல்ரெடி ஒரு கிருமி இருக்குது. அந்த மீட்டை நம்ம ஒழுங்காக வாஷ் பண்ணல, ஒழுங்காக குக் பண்ணல, அண்டர் குக் பண்ணால் இது பரவலாம். இந்த ஜிபிஎஸ் டோட்டர் க்யூரபிள் தானா சார்? இது கட்டாயம் க்யூரபிளான கண்டிஷன் தான் சார். இப்போ என்ன சின்ன பசங்களே காப்பாற்ற முடியல இல்லையா? 9 வயசு பையனே இறந்து போயிருக்காரு. இல்லை, நம்ம ஒரே ஒரு சம்பவத்தை வச்சு நம்ம ஜென்ரலைஸே பண்ண முடியாது. அந்த பர்டிகுலர் கண்டிஷன், அந்த பர்டிகுலர் கிட்டில் வேறு ஏதாவது கூட ஏதாவது ஆட் ஆகிருக்கா நம்ம கிளியர் கட் டீட்டெயில்ஸ் இல்லாமல் நம்ம இப்படி தான் ஆயிருக்குன்னு சொல்ல முடியாது. பட் இன் ஜென்ரல் சில்ட்ரன் அடல்ட்ஸ் 2 பேருக்குமே இது வரலாம். பட் நம்ம எவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்கிறோம், எவ்வளோ சீக்கிரம் நம்ம மெடிசன்ஸ் ஆரம்பிக்கிறோம் அந்த பொறுத்து தான் இருக்குது. இப்போ நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா இந்த ஜிபிஎஸ் டோட்டர் கொரோனா அளவுக்கு நிறைய பேருக்கு பாதிக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க சார். ஜிபிஎஸ் ஒரு ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் தான். அந்த கண்டிஷனை ட்ரிகர் பண்ணுறதுக்கு நிறைய வைரஸ் இருக்குது. இப்போ வரது இந்த ஒரு வாட்டர் பேஸ்ட் அவுட் பிரேக்னால ஒரு பாக்டீரியா. இதுக்கு முன்னாடி ஒரு 2 to 3 இயர்ஸ் முன்னாடி கொரோனாவாலே நிறைய பேருக்கு இதை விட அதிகமாக வந்திருக்கு. இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் அனந்த நாராயணன் சார் இருக்கார். வணக்கம் சார். வணக்கம். கலாட்டா மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சார். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஜிபிஎஸ் நோயால் பாதிக்கப்பட்டு திருவள்ளூரில் பார்த்தீங்கன்னா 9 வயசு பையன் உயிரிழந்திருக்காரு. இந்த புனே சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 150-200 பேருக்கு இந்த நோய் பரவி இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த நோயை பற்றி சொல்லுங்கள் சார். ஜிபிஎஸ் என்பது ஒரு புது கண்டிஷன் இல்லை. இந்த கண்டிஷன் ரொம்ப காலமாக இருக்குது. இட்ஸ் அன் ஆட்டோ இம்யூன் கண்டிஷன். ஆட்டோ இம்யூன் கண்டிஷன்னா பாடி ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணி அந்த ஆன்டிபாடிஸ் நம்ம உடம்பையே பாதிக்க ஆரம்பிக்கும். இந்த ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் இன்வால்வ்ஸ் ஒன்லி த நர்வ்ஸ். இது ஒரு நரம்பு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம். இதனால் ஒரு நரம்பு தளர்ச்சி வரும். யூஷுவல் ஸ்டோரி எப்படி இருக்கும்னா, ஃபஸ்ட்டு வீக்கில் ஒரு ஃபீவர், கஃப் கோல்டு, அதாவது ஒரு காய்ச்சல், சளி, இல்லையா ஒரு வயிற்றுப்போக்கு, இல்லை வெளியே சாப்பிட்டு ஒரு ஃபுட் பாய்சனிங், இல்லை ஒரு லாங் ட்ராவல் பண்ணி அங்கே ஏதாவது சாப்பிட்டதுனால வயிற்றுப்போக்கு, இது மாதிரி ஒரு 3-4 டேஸில் செல்ஃப் லிமிட்டிங்காக தானாகவே சரியாயிடும். சரியாகிட்டு ஒரு 2 வீக்ஸ் கழித்து சிம்டம்ஸ் புதுசாக ஆரம்பிக்கும். இந்த சிம்டம்ஸ் முழுக்க நரம்பு சம்மந்தப்பட்ட சிம்டம்ஸாக இருக்கும். நரம்பு சிம்டம்ஸ்னால் என்ன? அவங்களுக்கு கை கால் வலி, எஸ்பெஷலி கால்கள், நடக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது, நிற்கிறதுக்குமே கொஞ்சம் தள்ளாட்டம் இருக்கிற மாதிரி இருக்குது, அப்படி தான் ஆரம்பிக்கும். பட் வித்தின் அ ஸ்பேன் ஆஃப் 24 hours, ஒரு 24 to 48 hours அந்த சிம்டம்ஸ் அதிகமாக ஆரம்பிச்சிடும். ஸோ லைட்டாக நடக்கிற கஷ்டப்பட்டவங்க நிற்கிறதுக்கே கஷ்டப்படுவாங்க. அது பரவ கைகளுமே பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் grip கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த சிம்டம்ஸ் நம்ம எவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம ஹாஸ்பிட்டல் அனுபவிச்சு கண்டிப்பாக இதுக்கான ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும். இந்த ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலை, சரி ஒரு 2-3 days வெயிட் பண்ணோம்னா அது நம்மளுடைய சுவாசம், அதாவது ரெஸ்பிரேட்டரி மசில்ஸுமே அது இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சிடும். ரெஸ்பிரேட்டரி மசில்ஸ் இன்வால்வ் ஆச்சுன்னா தென் கண்டிப்பாக நம்ம சப்போர்ட்டிவ் கேர் லாங் டேர்மாக ஒரு ஐசியூவில் வைக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ த ஏர்லியர் வி ஃபைண்ட் அவுட் அபவுட் திஸ் கண்டிஷன், நம்ம சீக்கிரமாக ஹாஸ்பிட்டல்ஸ் போகணும். எல்லா கண்டிஷனுக்குமே சப்போஸ் எனக்கு இன்றைக்கி கை கால் வலிக்குது, உடனடியாக நான் ஹாஸ்பிட்டல் போகணுமா? இது ஒரு பேனிக்கான ஸ்டேட்மெண்ட் ஆச்சுன்னா இல்லை. சப்போஸ் இன்றைக்கி மார்னிங் உங்களுக்கு கை கால்லாம் வலிக்குது, பட் ஈவினிங்குள்ளே அந்த சிம்டம்ஸ் சரியாகலை, இல்லை அதோட அதிகமாக வர மாதிரி இருக்குன்னா அதன் கட்டாயம் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கணும். இந்த கை கால் வலிக்கிறது யூஷுவல் சிம்டம்ஸ் தானே சார்? ஏன்னா அந்த பையனுக்குமே பார்த்தீங்கன்னா கால் வலிக்குதுன்ற மாதிரி தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. திருவள்ளூர் ஹாஸ்பிட்டல்லேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே எக்மோர் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ கை கால் வலின்றது நார்மல் சிம்டம்ஸ் தானே சார்? வேறு என்னென்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும்? ஸோ இது முழுக்க நரம்பு அட்டாக் பண்ணுற கண்டிஷன்றதுனால சிம்டம்ஸ் ஜென்ரலாக கை கால் வலி ஆரம்பித்தாலும் வீக்னஸ் வர ஆரம்பிச்சிடும். வீக்னஸ்னால் அவங்களால அந்த தளர்ச்சி வர ஆரம்பிச்சிடும். அவங்களால அந்த காலை தூக்குறதோ இல்லை ஒரு கிரிப்பாக ஒரு கையை பிடிக்கிறதோ கஷ்டமாயிடும்.
இந்த நரம்பு வந்து ஃபஸ்ட்டு கால்கள்லேருந்து ஆரம்பித்தாலும் அது டைம் ஏற ஏற பரவ ஆரம்பிச்சிடும். ஸோ ஜென்ரலாக வந்து இப்போது கைக்கு வந்தது, அதுக்கப்புறம் வந்து கழுத்து, அப்புறம் முகம். ஸோ முகத்தில் வந்து சம்டைம்ஸ் ஃபேஷியல் பேல்சி, முழுங்குற தன்மை கஷ்டமாக இருக்கும், மூச்சு விடுறதுக்குமே கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒரு நர்வ்ஸுமே அஃபெக்ட் ஆக சிம்டம்ஸ் ரொம்ப அதிகமாகிடும். இது எப்படி சார் பரவுது? யூஸ்வலாக இது வந்து பார்த்தோம்னா ஒரு ஃபீவர் இல்லையா, ஒரு லூஸ் டூல்ஸ் இல்லையா, ஒரு கஃப் கோல்டு வந்து சரியானதுக்கப்புறம் ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு தான் இது வந்து ஆரம்பிக்குது. இதுக்கான முழு காரணம் வந்து இது வரைக்கும் கிளியர் கட்டாக இதுதான் சொல்ல முடியல. பட் இது வரைக்கும் வச்சிருக்கிற டேட்டா வச்சு பார்க்கும்போது ஒரு வைரல் கிருமியும் இல்லை ஒரு பாக்டீரியல் கிருமி உடம்புல போனதுக்கப்புறம் அந்த பாக்டீரியல் கிருமிக்கு எதிர்த்து நம்ம இம்யூன் சிஸ்டம் ஆக்ட் பண்ணும்போது இந்த பிரச்சனை வந்து வர ஆரம்பிக்குது. ஸோ காமனாக எப்படி முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஒரு லூஸ் டூல்ஸ், ஒரு வயிற்றுப்போக்கு. இப்போ பூனேயில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வயிற்றுப்போக்கு ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் இந்த கண்டிஷன்ஸ் ஆரம்பிச்சது. நாங்கள் அது மட்டும் இல்லை, சம்டைம்ஸ் கஃப் கோல்டு, ஒரு ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம், ஒரு இன்ஃப்ளூயன்ஸா லைக் ப்ராப்ளமுமே நாங்கள் இதை பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் வி ட்ரை டு ப்ரிவென்ட் திஸ் இன்ஃபெக்ஷன், தென் வி ஆர் ப்ரிவென்டிங் திஸ் ஜிபிஎஸ் லைக் கண்டிஷன். ஸோ இதில் முக்கியமான விஷயமே நம்ம வந்து இந்த இன்ஃபெக்ஷன்லாம் வராமல் தடுக்கணும். அது நம்ம கையில் தான் இருக்குது. சிம்பிளாக சொல்லணும்னா இந்த பூனேயில் வந்த கண்டிஷன் முழுக்க ஒரு வாட்டர் பேஸ்டு அவுட் பிரேக் தான். வாட்டர் பேஸ்ட் அவுட் பிரேக்னா மாசுபற்ற தண்ணீரில் யூஸ் பண்ணதுனால தான் வந்திருக்கு. ஸோ நம்ம யூஸ்வலாக வந்து ஒரு தண்ணி இருக்குன்னா அதை நல்லா பாயில் பண்ணி தான் வந்து நம்ம அதை குடிக்கணும். இது ஜஸ்ட் தண்ணி மட்டும் இல்லை, தண்ணியை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம், ஒரு வெஜிடபிள்ஸ் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுவுமே வந்து வெஜிடபிள்ஸுமே நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் பண்ணணும். வெஜிடபிள்ஸ் மட்டும் இல்லை, இப்போ ரீசெண்டாக பார்த்தோம்னா இப்போ வந்து சிக்கன் நிறைய பேர் சொல்றாங்க சிக்கனால தான் பரவுதுன்ற மாதிரி. ஸோ சிக்கன் வந்து நம்ம அண்டர் குக் பண்ணுறோம், இல்லை ஒழுங்காக கழுவாமல் சிக்கனை வந்து கொஞ்சம் ராவாக சாப்பிட்டாலும் அந்த சிக்கனுக்குள்ளே வந்து இந்த பாக்டீரியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ ரீசெண்டாக வர ரிப்போர்ட்ஸ் எல்லாமே ஒரு பர்டிகுலர் பாக்டீரியா பை நேம் கேம்பிலோபாக்டர் ஜெஜனை, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது வாட்டர் பேஸ்டாக இருக்கலாம், சம்டைம்ஸ் அது வந்து பார்த்தோம்னா நம்ம சிக்கனோட இன்டெஸ்டைன்ஸ்லுமே இருக்கலாம். ஸோ அன்லெஸ் அண்ட் அன்டில் யூ வாஷ் இட் ப்ராப்பர்லி, நல்லா க்ளீன் பண்ணி சாப்பிடலன்னா தென் த ரிஸ்க் ஆஃப் தட் ஆர்கானிசம் நம்ம உடம்புக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். உடம்புக்குள்ளே போச்சுன்னா தென் த பாடி டென்ஸ் டு ரியாக்ட் டு தட். ரியாக்ட் பண்ணி ஒரு 2 to 3 வீக்ஸ்க்கு அப்புறம் இந்த சிம்டம்ஸ் வர ஆரம்பிக்கலாம். இப்போ நிறைய பேர் சொல்றது வந்து இந்த சிக்கன்னால சொல்றாங்க இல்லையா சார், இது சிக்கன்னால மட்டும்தான் பரவுமா இல்லை மற்ற நான்வெஜ் ஐட்டம்லையும் பரவ வாய்ப்பு இருக்கா சார்? அதாவது இன்ஃபெக்ஷன் எப்படி பரவலாம், சிம்பிள் டம்ஸ் நம்ம அது சிக்கன் நம்ம கிளியராக சொல்ல முடியாது. ஏன்னா எனி கைண்ட் ஆஃப் மீட் அதில் வந்து ஒரு ஆல்ரெடி ஒரு கிருமி இருக்குது. அந்த மீட்டை வந்து நம்ம ஒழுங்காக வாஷ் பண்ணல, ஒழுங்காக குக் பண்ணல, அண்டர் குக் பண்ணால் இது பரவலாம். மோர் தென் மீட், மோர் தென் சிக்கன், வாட்டர். நம்ம வந்து நான் வெஜிடேரியனாக இருக்கேன் அப்போ எனக்கு வராதா, இல்லை, வாட்டருமே நீங்கள் ஒரு கண்டாமினேட்டட் வாட்டர் அதை வந்து வெஜிடபிள்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, வெஜிடபிள்ஸை வாஷ் பண்ணுறீங்க, அந்த வெஜிடபிள்ஸ் வாஷ் பண்ணும்போது ஒழுங்காக வாஷ் பண்ணனா தென் நீங்களே வந்து அந்த ஆர்கானிசமை உள்ளே போகிறதுக்கு ஒரு என்ட்ரியாக இருக்கீங்க. நிறைய பேருக்கு இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்குது, உடனே ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கணுன்னா என்னென்ன மாதிரி சிம்டம்ஸ் இருந்தால் உடனே போய் ஹாஸ்பிட்டல் பார்த்துக்கணும் சார்? ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பெயின் இன் லெக்ஸ், கை கால் லைட்டாக வலிக்கிற மாதிரி இருக்குது, இல்லை நிற்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, இல்லை ஒரு முன்னாடி மாதிரி பவர் இல்லை, கையை வந்து ஒரு பிடிச்சி பண்ணுறதுக்கு பவர் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது, மறுத்து போன மாதிரி இருக்குன்னா தென் யூ கேன் டெஃபினெட்லி கோ அண்ட் மீட். எப்போ கட்டாயம் போனோன்னா மார்னிங் இது மாதிரி கொஞ்சம் மறுத்து போன மாதிரி இருந்தது, பட் ஈவினிங் ஆக ஆக வந்து இந்த சிம்டம்ஸ் முன்னாடி மாதிரி இல்லை, எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது, என்னால் நிற்க கூட முடியலை, இல்லை என்னால் வெயிட் பேர் பண்ண முடியலைன்னா யூ ஹேவ் டு கோ. நாட் மேண்டேட்ரி வந்து கால்களில் தான் ஆரம்பிக்கணும். சம்டைம்ஸ் ஜிபிஎஸ் வந்து ரிவர்ஸ் டைரக்ஷனுமே ஆரம்பிக்கலாம், முகத்துலேருந்துமே கால்களுக்கு போகலாம். யூஷுவல் ஸ்டோரி கால்கள்லேருந்து முகத்துக்கு போகிறது. சம்டைம்ஸ் முகம் வந்து ஒரு ஃபேஷியல் பேல்சி, அதாவது கண்ணு ஒழுங்காக மூட முடியல, பேச்சு வந்து அவ்வளோ கிளியராக இல்லை முழுங்கும் போது எனக்கு ஏதோ அடைக்கிற மாதிரி இருக்குது, கஷ்டமாக இருக்குது. நான் உடனடியாக போகணுன்னு அவசியம் இல்லை, பட் வித்தின் ஒரு ஸ்பேன் ஆஃப் 6 ஹவர்ஸ்க்குள்ளே முன்னாடி இருந்த சிம்டம்ஸோட இப்போ சிம்டம்ஸ் அதிகமாக இருக்குன்னா கட்டாயம் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகணும். இந்த ஜிபிஎஸ் டோட்டர் வந்து க்யூரபிள் தானா சார்? இது கட்டாயம் க்யூரபிளான கண்டிஷன் தான். இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக வந்து மெடிசன்ஸ் இருக்குது. 2 விதமான மெடிசன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தோம்னா நம்ம ஐவியாக கொடுக்குறது, அது பேர் வந்து இம்யூனோக்ளோபுலின்னு சொல்லிட்டு, பேசிக்லி நம்ம ஆல்ரெடி உள்ளே இருக்கிற ஆன்டிபாடிஸை நெகேட் பண்ணுறதுக்கு புதுசாக வந்து ஒரு இம்யூனோக்ளோபுலின்ஸ் அனுப்புவோம். தட் இஸ் பாயிண்ட் நம்பர் 1. அப்படி இல்லைன்னா ஒன்று வந்து நம்ம இந்த கிட்னி பேஷண்ட்ஸ்க்கு டயாலிசிஸ் பண்ணுற மாதிரி நம்ம ரத்தத்தையே வந்து நம்ம சுத்தம் பண்ணி அந்த ஆன்டிபாடிஸ்லாம் வெளியேடிக்கலாம். தட் இஸ் பாயிண்ட் நம்பர் 2. ரெண்டுமே ஈக்குவலி சக்ஸஸ்ஃபுல் தான். இது பண்ணால் வந்து நம்ம இதை ஒன்றும் அதிகமாக ப்ரோக்ரஸ் ஆகாமல் கட்டாயம் தடுக்கலாம். யூஷுவல் கோர்ஸ் இப்போ ஜிபிஎஸ் இருந்ததுன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 months ஆகும் அவங்களுடைய முழு பவர் திருப்பி வரதுக்கு. ஸோ அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஏர்லியராக எவ்வளோ சீக்கிரமாக வந்து இந்த 2த்துல ஒரு மெடிசன்ஸை தரோமோ அவுட்கம் வில் பி வெரி குட்.
நிறைய இந்த புனேல 150 பேர் அட்மிட் ஆயிருக்காங்க. நிறைய பேருக்கு 20லேருந்து 30 பேருக்கு பார்த்தீங்கன்னா வெண்டிலேட்டர் மூலியமா தான் ஆக்ஸிஜன் சப்ளை போயிட்டு இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாங்களே சார். என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க சார் அவங்களுக்கு? ஸோ இதில் வந்து 2 விதமான ட்ரீட்மெண்ட். ஒன்று வந்து அந்த ஜிபிஎஸ்ஸை ஒன்றும் பரவாமல் தடுக்கிறது, ஒன்று வந்து பாடியை சப்போர்ட் பண்ணுறது. பரவாமல் தடுக்கிறது தான் நான் சொன்ன இந்த 2 ஆப்ஷன்ஸ். ஒன்று வந்து இந்த ஐவிஐஜி, இல்லைனா வந்து பிளாஸ்மா எக்ஸ்சேஞ்ச், அதாவது வந்து நம்ம ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்துறது. இது 2வது ஆப்ஷன், அதாவது சப்போர்ட்டிவ் கேர். அதாவது வந்து இப்போ வந்து கை கால் நடக்க முடியலை, மூச்சு விட கஷ்டமாக இருக்குன்னா, ஒன்ஸ் அந்த பவர் ரீகெயின் வர வரைக்கும் நம்ம வி ஹவ் டு சப்போர்ட் தம். மூச்சு விடுறதுக்கு கண்டிப்பாக வென்டிலேட்டர்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ வென்டிலேட்டரில் நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணோம்னா இட் வில் டேக் சம் டைம் ஃபார் த பர்சன் டு கம் அவுட். ஜென்ரலாக ஒரு பீரியட் ஆஃப் 2 monthsக்குள்ளே தே ஹாவ் அ குட் ரெக்கவரி. ப்ராப்ளம் என்னென்னா, இந்த ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா அதில் 20% வந்து 6 months கூட ஆகலாம். பட் எந்த குழந்தை, எந்த பேஷண்ட் இது மாதிரி போவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கிளியராக சொல்ல முடியாது எடுத்த உடனே. பட் த ஏர்லியர் யூ ஸ்டார்ட் ட்ரீட்மெண்ட், அது ஆல்வேஸ் அ குட் அவுட்கம். இது யாருக்கெல்லாம் வர அதிக வாய்ப்பு இருக்கும் சார்? ஜிபிஎஸ் பொறுத்த வரைக்கும் சின்ன குழந்தைங்க வந்து பெரியவங்களுக்குள்ளேயும் வரதுக்கான வாய்ப்பு அதிகம். பட் ஜென்ரலாக ஏஜ் மோர் தென் 60 years இருக்குது, இல்லை வந்து அவங்களுக்கு லூஸ் டூல்ஸ் முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கு, ஸோ அந்த இல்லை அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஒரு கோமார்பிட் கண்டிஷன், அவங்களுக்கு வந்து ஆர்கன்ஸ் வேறு ஏதோ ஒரு ஆர்கன் வந்து கொஞ்சம் பழுதடைஞ்சிருக்கு, மாத்திரை சாப்பிட்னு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஜென்ரலாக மீதி பேருக்கு வர ஜிபிஎஸோட இவங்களுக்கு வர ஜிபிஎஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் ஏர்லியர் யூ ஸ்டார்ட் ட்ரீட்மெண்ட், தேர் வில் ஆல்வேஸ் பி அ குட் ரெஸ்பான்ஸ். இப்போ வயசானவங்களுக்கும் இதே மாதிரி க்யூரபிள் தானே சார்? இப்போ என்ன சின்ன பசங்களே காப்பாற்ற முடியல இல்லையா? 9 வயசு பையனே இறந்து போயிருக்காரு. இப்போ வயசானவங்களை எந்த அளவுக்கு க்யூர் பண்ண முடியும்? நம்ம ஒரே ஒரு சம்பவத்தை வச்சு நம்ம வந்து ஜென்ரலைஸே பண்ண முடியாது, அதுதான் உண்மை. அந்த பர்டிகுலர் கண்டிஷன், அந்த பர்டிகுலர் கிட்டில் வேறு ஏதாவது கூட ஏதாவது ஆட் ஆகிருக்கான்னு நம்ம கிளியர் கட் டீட்டெயில்ஸ் இல்லாமல் நம்ம வந்து இப்படி தான் ஆயிருக்குன்னு சொல்ல முடியாது. பட் இன் ஜென்ரல் சில்ட்ரன், அடல்ட்ஸ் 2 பேருக்குமே இது வரலாம். பட் நம்ம எவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்கிறோம், எவ்வளோ சீக்கிரம் நம்ம மெடிசன்ஸ் ஆரம்பிக்கிறோம், அதை பொறுத்து தான் இருக்குது. ஓகே, இது வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ப்ரிவென்ஷனாக பண்ணணும் சார்? ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தன் கியூருங்க. ஸோ இந்த ஒரு கண்டிஷன் வந்து ரொம்ப ஈஸியான கண்டிஷன் இல்லை. இது வந்து ஒரு இருமல் சளி வந்துட்டு போகிற கண்டிஷன் இல்லை. இது வந்ததுன்னா மினிமம் 2 to 3 months ஆகும் உங்களோட ஃபுல் ரெக்கவரி வரதுக்கு. ஸோ 2 to 3 months ஆனாலுமே வந்து யூ வில் ஸ்டில் ஃபீல் சம் அமௌண்ட் ஆஃப் பெயின். நம்ம வந்து முன்னாடி இருந்த மாதிரி உடம்பு இல்லைன்னு உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ இதை ஆல்வேஸ் ப்ரிவென்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். முக்கியமாக வந்து ஒரு கிருமி வந்துட்டு போகிறதுனால தான் இந்த பிரச்சனை இருக்கிறதுனால வி மேக் ஷுர் தட் நீங்கள் யூஸ் பண்ணுற தண்ணி வந்து பாயில்டு வாட்டராக இருக்கணும். நீங்கள் ஏதாவது சாப்பிட்றீங்கன்னா அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி நல்லா குக் பண்ணிட்டு தான் சாப்பிட்ணும். ராவாக சாப்பிட்றது, அண்டர் குக்டாக சாப்பிட்றது, இது மாதிரி பண்ணக்கூடாது. இப்போதைக்கு வந்த அவுட் பிரேக்ஸ் எல்லாமே வந்து ஒரு வயிற்றுப்போக்கு கூட வந்திருக்கு, வாட்டர் பேஸ்ட் கண்டாமினேஷன்லாம் வந்திருக்கு. பட் இது மட்டும் ஒரே ஒரு வாய்ப்பு இல்லை. சம்டைம்ஸ் வி வில் ஆல்சோ கெட் வித் இன்ஃப்ளூயன்ஸா லைக் இல்னஸ், ஒரு இரும்பல் சளி வந்ததுக்கப்புறம் வரலாம். ஸோ எங்கே போனாலும் வி ஹாவ் டு சானிடைஸ் ஆர் செல்ஸ். நல்லா வந்து வெளியே போயிட்டு வந்தால் கண்டிப்பாக யூ ஹாவ் டு வாஷ் ஹேண்ட்ஸ். மேக் ஷுர் தட் யூ டோன்ட் டச் அதர் கிட்ஸ். சின்ன பசங்களை தொடாமல் பார்த்துக்குங்க, எஸ்பெஷலி இஃப் யூ ஹேவ் சம் கஃப் கோல்ட் சிம்டம்ஸ். ஸோ இப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணாலே போதும். இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணோன்னா என்னென்ன மாதிரி ஃபுட் அவாய்ட் பண்ணலாம் சார்? ஆஸ் சச் இது ஒரு ஃபுட்டுனால வராது, ஃபுட்டுக்குள்ளே இருக்கிற கிருமினால தான் வரும். ஸோ நம்ம இந்த ஃபுட்டு கட்டாயம் சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடாமல் இருந்தால் வராதுன்னு சொல்ல முடியாது. என்ன சாப்பிட்டாலும் நீங்கள் வந்து நல்லா குக் பண்ணி மேக் ஷுர் தட் அது நாட் கண்டாமினேட்டட், ஒரு வந்து சுத்தமாக இருந்தாலே போதும். இந்த பர்டிகுலர் ஃபுட்டு சாப்பிட்டா வரும் அது மாதிரிலாம் எதுவும் இல்லை. இப்போ நம்ம இம்யூனிட்டி சிஸ்டமை வந்து அதிகப்படுத்துறதுக்கு என்னென்ன ஃபுட்டு சாப்பிட்டா நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னா எப்படி சார்? இல்லை, ஹோம் குக் ஃபுட் தாங்க. நீங்கள் வீட்டிலே வந்து ஹோம் குக் பண்ணி சாப்பிடுங்க. அதில் இருக்கிற வந்து நியூட்ரிஷன் இஸ் வெரி வெரி குட். பர்டிகுலராக வந்து இந்த எக்ஸ்ட்ராவாக ஃப்ரூட் சாப்பிட்றது, இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அதிகமாக இருக்கிறது, இதை சாப்பிடுங்க, அது மாதிரிலாம் எதுவும் இல்லை. வீட்டில் இத்தனை வருஷமாக இருக்கும், நம்ம வீட்டில் என்ன செய்கிறாங்களோ அதை செஞ்சு சாப்பிடுங்க, அதுவே போதும். பர்டிகுலர் இந்த ஃபுட்டு சாப்பிட்டா வந்து பாடிக்கு வந்து எனர்ஜி அதிகமாக வரும்லாம் இல்லை. நீங்கள் கண்டாமினேட் ஆகாமல் வீட்டிலே குக் பண்ணி சாப்பிடுங்க, உங்களுக்கு ஹாவ் அ ஹெல்த்தி லைஃப். இப்போ நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஜிபிஎஸ் தொற்று வந்து கொரோனா அளவுக்கு நிறைய பேருக்கு பாதிக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க சார், அதெல்லாம் உண்மைதானா? ஸோ ஜிபிஎஸ் வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் தான். அந்த கண்டிஷனை ட்ரிகர் பண்ணுறதுக்கு நிறைய வைரஸஸ் இருக்குது. இப்போ வர்றது வந்து இந்த ஒரு வாட்டர் பேஸ்ட் அவுட் பிரேக்னால ஒரு பாக்டீரியா. இதுக்கு முன்னாடி ஒரு 2 to 3 years முன்னாடி கொரோனாவாலே நிறைய பேருக்கு இதை விட அதிகமாக வந்திருக்கு. அது பரவுறது வந்து ரொம்ப ஈஸி, பிகாஸ் நம்ம பேசுகிறோம், நம்ம கிட்டேருந்து ஒரு எச்சில் வந்து ஒன்னொருத்தவங்க மேலே படுது, இல்லை நம்ம அவங்களுக்கு தொடுறோம். ஸோ ஸ்ப்ரெட் ரொம்ப ஈஸி. பட் இந்த வாட்டர் பேஸ்ட் அவுட் பிரேக்கை வந்து நம்ம கண்டாமினேஷனை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம், அதை கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா தென் த ரிஸ்க் ஆஃப் ஸ்ப்ரெட்டிங் லைக் கோவிட் மாதிரி வராது, வரதுக்கான அந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுமே நிறைய தே ஹவ் டேக்கன் லாட் ஆஃப் எக்ஸ்ட்ரா மெஷர்ஸ். இப்போ இந்த திருவள்ளூருக்கு அப்புறம் ரொம்ப விஜிலண்ட்டாக இருக்காங்க. எனி சைல்டு ஆர் எனி பர்சன் திடீர்னு ஒரு கை வரல, ஒரு கால் வந்து கஷ்டமாக இருக்கு நடக்குன்னா தென் தே ஆர் இன் ப்ராப்பர் சிஸ்டம். த சர்வைலன்ஸ் சிஸ்டம் இஸ் வெரி குட் நவ்.
ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கும் they have already given circulars on how to proceed further. இன்ஃபேக்ட் நம்ம அந்த பூனேல வந்த ஆர்கானிசம் வருதான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணுறதுக்குமே they have a proper protocol in place. So these are the measures which will prevent this from happening, and these are the measures which will identify at the earliest. So இந்த 2 measures we are already doing. So எனக்கு தெரிஞ்சு கோவிட் மாதிரி இது பரவறதுக்கான வாய்ப்பு இல்லை, ஏன்னா அதுக்கான ட்ரிகர் வேற, இதோட ட்ரிகர் வேற. சரி, ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு பிப்ரவரி 26 மாலை 6 மணி முதல் ஈஷா யோகா மையம், கோவை. Meet Shreya Ghoshal live all hearts tour at YMCA Nandanaman March 1st. Book your tickets. சைட் அடிக்கிறியா?